بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. الصابرين في البأساء والضراء وحين البأس أولئك الذين صدقوا وأولئك هم المتقون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃபூத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் 176 ஆயத்துகள் கடந்து 177 182 வரைக்கும் உள்ள ஆயத்துகளினுடைய விளக்கங்களையும் பார்த்து முடித்துவிட்டு அதன் இலக்கியங்களை, அதன் இலக்கிய போக்கினை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் சென்ற பாடத்திலே நாம் பலாகத், அதாவது தரியக்குல் புலகா அதாவது பலீக், புலகாக்களுடைய முறை என்ன, பலாகத்தா பேசக்கூடிய இலக்கியத்தோடு இலக்கிய புழக்கத்தோடு பேசக்கூடிய அந்த மக்களுடைய நிலை என்ன, அவர்கள் எவ்வாறு அதை பயன்படுத்துகிறார்கள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த வார்த்தையின் வலிமை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். சென்ற பாடத்தில் பார்க்கும்போது அது விஷயமாக பேசப்பட்டது. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன என்ற வார்த்தையில எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதை விளக்கி கூறினோம். அதேபோல் இப்பொழுது நாம் சாபிரீன ஃபில் பஸாஇ வல்லர்ராயி வஹீனல் பஅஸ் உலாயிக அல்லதீன ஸதகு வஉலாயிக ஹுமுல் முத்தகூன் என்ற ஆயத்தை பார்க்க போகிறோம். இது பாடம் 245. பாடம் 245. இது இலக்கியம் சம்பந்தமாகத்தான் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம கொண்டு வரக்கூடிய இலக்கியத்தின் என்ன கொண்டு வர போகிறோம், இது சம்பந்தமாக பேசப்பட்டுள்ளது என்று பார்த்தோமே. ஆனால் இஅராபில் மாற்றம், இன்னும் செய்தி வாக்கியம். இதில் ஒரு இஅராபுக்கு பதிலாக இன்னொரு இஅராப் கொண்டு வரப்பட்டிருக்கு. சில நோக்கங்களுடைய அடிப்படையில், சில நோக்கங்களுக்காக வேண்டி ஒரு இஅராப் இன்னொரு இஅராபாக கொண்டு வரப்பட்டிருக்குது. அது சம்பந்தமாக பேச போகிறோம். அடுத்ததாக செய்தி வாக்கியம், ஹபருடைய வாக்கியத்தை பற்றி பேச போகிறோம். ஹபர் எந்த நிலையில் வரும், ஹபர் எந்தெந்த நிலையில் வரும், எங்கு எதற்காக வேண்டி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஒரு இடத்துல ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வராங்க, சில இடங்களில் ஹபரியாவை கொண்டு வருவாங்க. இவ்வாறு மாற்றமாக என்ன செய்யும், இஸ்மியா ஹபரியா இவ்வாறு மாற்றமாக வந்து கொண்டிருக்குமே, அதன் நோக்கம் என்ன என்பதையும் நாம் இங்கு ஓரளவு பார்க்க போகிறோம். அது சம்பந்தமாகத்தான் பேசப்படுது. சரி, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏராபில் வரக்கூடிய மாற்றத்தை அதையும் காண போகிறோம். செய்தி வாக்கியத்தில் வரக்கூடிய, அதாவது ஹபரில் வரக்கூடிய நிலைகளையும் அதனுடைய மாற்றங்களின் நோக்கங்களையும் என்ன என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் தெரிந்து கொள்ள போகிறோம். சரி, அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கிதாபுடைய ஆசிரியர் இங்கே என்ன கொண்டு வந்திருக்காங்க, எது சம்பந்தமாக பேசுகிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், கிதாபை பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக தெரிந்து கொள்ளலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸாபிரீன ஃபில் பஸாய். அல் அஸ்லு, இங்கே அசல், அதாவது சாபிரின ஃபில் பஸாய்னா வறுமை நேரத்திலேயும் பொறுமையோடு இருப்பார்கள், இருக்கக்கூடியவர்கள் என்ற அந்த வார்த்தை வந்திருக்கிறது. அல் அஸ்லு, அசல் எப்படி இருக்கணும், ஐயத்திய மர்ஃபூஅன், மர்ஃபூஆக ரஃபஸ் செய்யப்பட்ட நிலையில் இது கொண்டு வந்திருக்கப்பட வேண்டும். ரஃபஸ் செய்யப்பட்ட நிலையில் கொண்டு வந்திருக்கப்படணும், அதுதான் அசல். இதில் சாபிரின அப்படிங்கிற சாபிரூன் என்பதாக வர வேண்டும். ஆனால் இப்படி இருக்க கௌலிஹி, அதில் மூஃபூன பியாஹதிஹிம் என்று ரஃபோட நிலையில் வந்திருக்கிறது அல்லவா, மூஃபூன். அதே போல் இங்கேயும் அஸ்வாபிரூன் என்பதாக வரணும். ஆனால் இங்கே அவ்வாறு வரல. இப்போ இன்னமா நுசிப அலல் இஹ்திசாஸ். இந்த இடத்துல சாபிரீன் என்று கொண்டு வந்ததன் மூலமாக நசபு செய்யப்பட்ட நிலையில் வந்திருக்கு. இது மன்சூபுடைய நிலையில் வந்திருக்கு, சாபிரீன் சாபிரூன். அப்போ சாபிரின்ங்கிறது மன்சூபுடைய நிலையில் வந்திருக்கு. அப்போ நசபு செய்யப்பட்ட நிலையில் கொண்டு வந்தது எதற்காக வேண்டி, அலல் இஹ்திசாஸ், அதாவது குறிப்பிடுவதற்காக வேண்டி, இஹ்திசாஸுக்காக வேண்டி.
ஒரு விஷயத்த இஹ்திசாஸ் பண்ணி சொல்றதுக்காக வேண்டி இவ்வாறு கொண்டு வந்துடப்பட்டிருக்கு. இஹ்திசாஸை பற்றி அதாவது அஹஸ்ஸு பிதிக்ரி சாபிரின், அஹஸ்ஸு பிதிக்ரி சாபிரின், அதாவது சாபிரினுடைய திக்கரை பற்றி குறிப்பாக சொல்வதற்காக. சாபிரீன் அப்படிங்கிறத அவங்களுடைய அந்த கண்ணியத்தை, அவங்களுடைய அந்த விஷயத்தை எடுத்து சொல்றதுக்காக வேண்டி சாபிரின் என்று யாராபுடைய நிலையில், அதாவது யாராபில் மன்சூபாக கொண்டுவரப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல அவங்களுடைய நிலையை எடுத்து கூறணுங்கிறதுக்காக வேண்டி, இந்த இடத்துல அவங்களுடைய நிலையை எடுத்து கூற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி கொண்டுவரப்பட்டிருக்கு. அப்போ வஹாதல் உஸ்லூபு மாரூஃபுன், இந்த முறை இருக்கிறதே மாரூஃபாக இருக்குது, அதாவது ஃபேமஸாக இருக்குது. பைனல் புலகாக்கள்கிட்ட இந்த முறை ஃபேமஸ், அதாவது இஹ்திசாஸுக்காக வேண்டி இவ்வாறு கொண்டு வருவது அவர்கள்ட்ட என்ன ஒரு ஃபேமஸான ஒரு நிலையாக இருக்கு. இப்போ அதே மாதிரி பைதா துக்கிரத் சிஃபாத்துன் லில் மதஹி, அப்போ இந்த இடத்துல மதஹிக்காக வேண்டி சிஃபாத் சொல்லப்பட்டால், அவி தம்மி அல்லது ஒரு விஷயத்தை புகழ்ச்சிக்காக ஒரு சிஃபத்தை கொண்டு வரப்பட்டாலோ, அல்லது ஒரு விஷயத்தை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி சிஃபாத்தாக கொண்டு வரப்பட்டாலோ, ஹூலிஃபல் யாராபு ஃபி பாதிஹா, அப்போ யாராப் அதிலே மாற்றம் செய்யப்படும். ஃபி பாதிஹானா அதனுடைய சில வஸ்துக்களிலே, சில விஷயத்தில் யாராப் என்ன செய்வோம், மாற்றம் செய்வோம். ஃபதாலிக்க, அது தஃபன்னுன், அது ஒரு கலையாக இருக்கிறது. அவ்வாறு செய்வது ஒரு கலை, ஒரு கலையாக. பொதுவாக யாராபுடைய விஷயத்தில் உஸ்லூப், அதாவது பொதுவாக இஹ்திசாஸ்னால என்னன்னா அது ஒரு உஸ்லூப். என்னன்னு சொன்னால் அதில் லமீர முத்தக்கல்லிமுக்கு பொதுவாக என்ன செய்யப்படும், அல்லது முகாத்தபுக்கு சில நேரம் மாற்றி மாற்றி கொண்டுருவாங்க. என்ன செய்வாங்க, அதாவது லமீர முத்தக்கல்லிம் அது முகாத்தபுக்கு பிறகு ஒரு இஸ்மி மன்சூப் வரும். அதுக்கு தான் முக்தஸ் என்பதாக சொல்லுவாங்க, முக்தஸ் என்பதாக சொல்லுவாங்க. அதாவது பொதுவாக வந்து இப்போ நஹ்னுன்னு வருது, நஹ்னுல் மோமினின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல மன்சூபா கொண்டுருவாங்க, நஹ்னுல் மோமினின் மன்சூபா கொண்டுருவாங்க. ஏன்னு சொன்னால் அதில் வந்து என்னது, அந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை காமிக்கிறதுக்காண்டி, ஒரு விஷயத்தை குறிப்புப்படுத்தி, இஹ்திசாஸ்னால என்ன, அதாவது அந்த தன்மையை குறிப்புப்படுத்தி காமிக்கணும். மற்ற தன்மைக்கு மத்தியில் இப்போ இதில் நிறைய வருது, அதில் அந்த சாபிரின்ங்கிறத எடுத்து சொல்லணுங்கிறதுக்காகத்தான் ஏராப் மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அசலில் மாற்றி இது வரணும், எது மன்சூபா மர்ஃபா வரணும். அந்த இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, நம்ம மன்சூபா கொண்டு வந்திருக்கோம், அதுதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி அரபியில் அந்த பழக்கங்கள் இருக்குது, அது ஒரு கலையாக இருக்குது புலகாக்களுக்கு மத்தியில். அதாவது இந்த கலை பசீகா பேசக்கூடியவங்க, இலக்கியவாதிகளுக்கு மத்தியில் இந்த முறை இருக்குது. பொதுவாக அவ்வாறு மன்சூபா கொண்டுறக்கூடிய நிலைங்கிறது இதில் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது என்னென்னா, நசபுடைய இடத்துல கொண்டு வந்துருவாங்க, நெசபுடைய நெல்லில் கொண்டு வந்துருவாங்க, இஹ்திசாஸுக்காக வேண்டி அவ்வாறு கொண்டு வருவாங்க. ஏன்னு சொன்னால், உதாரணமாக பாருங்களேன், அதாவது நஹ்னுல் முஅல்லிமீன் நுவத்தி ரிசாலத்த தன்வீர். அப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா நஹ்னுல் முஅல்லிமீன் நுவத்தி ரிசாலத்த தன்வீர், இந்த இடத்துல முஅல்லிமீன்ங்கிறது மஃபூல் பிஹி மன்சூபு. இந்த இடத்துல பிஃஅலின் மஹ்தூஃபின் உஜூபன் மா ஃபாயிலுஹு தக்தீரு அஹஸ். அப்போ இந்த இடத்துல முஅல்லிமீன் கொண்டு இருக்காங்க, அசல முஅல்லிமூன் என்பதாக வரணும். அப்போ என்ன, இந்த இடத்துல ஒரு தக்தீரில் ஒரு இது மறைஞ்சிருக்குங்கிறாங்க. சரி, அப்போ அந்த மாதிரி சில இடங்களில் நெசபை கொண்டு வர்றது, அதாவது ரஃபாவுக்கு பதிலாக மர்ஃபூக்கு பதிலாக மன்சூபாக வர்றது சில இடங்களில் நடக்கும். குர்ஆனுடைய ஆயத்துகளில் அது இந்த வந்திருக்கும் சாபிரின்னு வர மாதிரி குர்ஆனுடைய ஆயத்துக்களில் சில இடங்களில் மன்சூப் பதிலாக மர்ஃபூக்கு பதிலாக நெசபை கொண்டு வந்துட்டாங்க. சரி, ரெண்டாவது எடுத்துட்டேன்னு சொன்னால், ஷாயினுடைய கவிதையில் ஒரு அதாவது இன்னா பனி முன்கரின்னு வரும், கவுமுன் து ஹசபின். அப்போ இன்னா பனு அப்படின்னு வரணும், அதை பனின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அதாவது சில நோக்கங்களுக்காக வேண்டி
அடுத்து இன்னொன்று எடுத்துட்டு நஹ்னு பனு உம்மில் பனின்னு வரணும். அந்த இடத்துல கண்ணியத்துக்காக வேண்டி பெருமைக்காக வேண்டி இது மாதிரி செய்வாங்க. அப்போ மதகுடைய நெசவு கொண்டதுக்கு காரணம் என்ன? பொதுவாக ரஃபா ஒரு இடத்துல நெசவு கொண்டதுக்கு காரணம் மதஹும் இஃப்திகாரும் தான். புகழுக்காக வேண்டியும் அதனுடைய பெருமைப்படுத்தி அந்த விஷயத்தை சொல்வதற்காக வேண்டியும் தான் மர்ஃபூடைய நிலைக்கு பதிலாக மன்சுபாக கொண்டப்படுது. இதை நம்ம பொதுவாக லபீதுடைய கவிதையில் பார்ப்போம். அப்போ அவர் ரபீதுடைய கவிதையில் ரஃபா தான் பெருமைக்குரியது என்பதாக சொல்கிறாங்க. என்ன அப்போ இன்னா பனி முன்கரின் என்று வரும். வசல்ல கேட்கக்கூடியவங்களுக்கு அந்த விஷயத்தை புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, அதை பற்றி அவங்க தெரியாமல் இருக்க மக்களில் அந்த விஷயத்தை பற்றி அவர்கள் தெரியாமல் இருப்பதை போன்றதுன்னு செய்கிறாங்க. அதை நம்ம சொல்ல வைக்கிறோம். சரி, ஆனால் அதே நேரத்தில் வலோ இன்னா பனு முன்கரின்னு சொல்லி ரஃபா கொண்டு வந்தாலும் மதஹுடைய ஃபஹ்ருடைய பாபில் நுழையுது. அப்போ குரானுடைய அந்த உஸ்லூபை பார்க்க இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லான ஃபாபுதினி என்று வர்றதுல இந்த இடத்துல பி ஃபத்தையில் லஃபுல் ஜலால அனல்லாஹ என்பதாக சொல்ல மாட்டோம். அனல்லாஹு லா இலாஹ இது இக்திசாஸுடைய வகையில் வரக்கூடியது தான். அப்போ அந்த மாதிரி இக்திசாஸை கொண்டு சில நோக்கங்கள் நாடப்படுது. அதனால இக்திசாஸ் செய்யப்பட்டு வருது. அப்போ அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் என்னது சாபிரூன் என்பது தான் சாபிரின் என்பதாக இக்திசாஸ் சொல்லப்பட்டு வருது. அதில் என்னது ஒன்று புகழுக்காக வரும் அல்லது இகழுக்காக வரும்போது அந்த யாரா மாற்றப்பட்டு விடும். அப்போ சாபிரூன் அப்படிங்கிறது சாபிரின்னு சொல்லி மாற்றியாச்சு. சரி, அப்போ அதே மாதிரி ஃபதாலிக்க தஃபனுன் இது என்ன ஒரு கலை என்பதாக சொல்கிறாங்க. ஓ இசம்மா கத்அன் இது என்னது இதுக்கு கத்ஐ என்பதாக ஒரு பெயர் சொல்லுவாங்க. கத்அன் லிஅன்ன தகீரல் மஅலூஃபி எதுல்லு அலா மசீத் ஏத்திமாம் பிஷானி. அப்போ இது உறுதியான முறையில் செய்யப்படக்கூடியது. என்னன்னு சொன்னால் லிஅன்ன தகீரல் மஅலூஃபி அதாவது அந்த இடத்துல எது விரும்பப்பட்டதோ அதை மாற்றுவது. உதாரணமாக அந்த சாபிரின்ங்கிற வார்த்தையை மாற்றுறது, அது விரும்பப்பட்டது அதை மாற்றுறது. எதுல்லு அலா மசீத் ஏத்திமாமின் பிஷானி. அப்போ சாபிரின்ங்கிற வார்த்தையை தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மாற்றி கொண்டு வந்திருக்கோம். சாபிருங்கிறத சாபிரின்னு கொண்டு வந்திருக்கோம். அப்போ அது எதுல்ல அறிவிக்கிறது அலா மசீத் ஏத்திமாமின் ஒரு பிஷானி அதனுடைய அந்தஸ்துடைய முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துவதன் மீது அறிவிக்கிறது. உதாரணமாக அந்த சாபிரின் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் என்பதை அந்த அந்தஸ்தின் முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி காண்பிப்பதற்காக அறிவிக்கிறது. தஷ்வீக்கில் இசிமாஇ அப்போ கேட்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆர்வத்தை, ஒரு தூண்டுதலை, அதன் பக்கம் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி இவ்வாறு சாபிரீன் அதாவது நசபுடைய நிலையில கொண்டுவரப்படுது. ரஃபா நசபுடைய நிலையில கொண்டுவரப்படுது. அதுதான் சாபிரீன பில் சாய் என்று வந்திருக்கிறது. அடுத்ததாக உலாய் கல்லதீன சதகு. உலாய் கல்லதீன சதகுங்களா ஜும்லா ஜால் ஹபரு ஃபீஹா ஃபேலன் மாலியன். இதுல பார்த்தோன்னு சொன்னா இந்த ஜும்லால ஹபர் சாதாரணமா வந்திருக்கு. ஜும்லால சாதாரணமா ஹபர் வந்திருக்கு. ஹபர் ஃபேலே மாதியா வந்திருக்கு. ஃபேலே மாதியாக ஹபர் வந்திருக்கிறத பார்க்குறோம். இப்போ ஹபருடைய வருகைங்கிறது பல நோக்கத்தில் இருந்தாலும், பல விஷயத்துக்காக ஹபர் என்பது வந்தாலும், ஜும்லா இஸ்மியா வரும், ஜும்லா ஃபேலியா வரும், ஷிபு ஜும்லா வரும், பல விதத்தில் செய்யும் ஹபர் என்பது வரும். சரி, இந்த இடத்துல ஃபேலே மாலியா வந்திருக்கு. மாதியான ஃபேலாக உலாய் கல்லதீன சதகு சதக்க உலாய் கல்லதீனங்கிறது முப்ததா, சதக்குன்னு சொல்லி செஞ்சிருக்கு, ஹபராக வந்திருக்கு. சதக்குங்கிறது ஹபரா வந்திருக்கு. இஃபாதத்தி தஹ்கீக் எதுக்காக வேண்டி தஹ்கீக்கை பயனளிப்பதற்காக உறுதி செய்யப்பட்ட விஷயத்தை பயனளி. உலாய் கல்லதீன சதகு அவர்கள்தான் உண்மையாளர்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல உறுதி செய்யப்பட்ட, அதாவது இந்த விஷயத்தை உறுதி செய்யறதுக்காக வேண்டி. ஹபரை பொறுத்தவரைக்கும் நம்ம சொன்ன மாதிரி பல விஷயத்துக்காக வரும்னு சொன்னோம். ஹபருடைய வருகையின் வகையே பல வகையாக இருக்குது. ஹபர் முஃப்ரதா வரும், ஹபர் ஜும்லா வரும், ஷிபு ஜும்லா வரும், லர்ஃபா வரும். ஹபருடைய வகைங்கிறது பல கோணத்தில் பல விதத்தில் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஜும்லா வரக்கூடிய சில உதாரணமாக அல் ஹாக்கத்தும் அல் ஹாக்கா அப்படிங்கிறதுல அல் ஹாக்காங்கிற வார்த்தை ஹபர் தான். ஜும்லா இஸ்மியா வந்திருக்கு. அதே மாதிரி சில இடத்துல
முஃப்ரதா வரும். உதாரணமாக அல் முஅல்லிமாத்து முஜ்தஹிதாத்துன், இந்த இடத்துல முஜ்தஹிதாத்துங்கிறது முஃப்ரதா வந்திருக்கு தனியா. அது மாதிரி என்னது அல் உஸ்ஃபூர் அல ஷஜரத்தி, அல ஷஜரத்திங்கிறது இந்த ஷுபு ஜும்லா வந்திருக்கு, ஜார் மஜ்ரூரோட ஷுபு ஜும்லா வந்திருக்கு. அத்துன்யா அத்துன்யா மத்தாஉஹா கசீரத்துன், மத்தாஉஹா கசீரத்துன் இந்த இடத்துல ஜும்லா இஸ்மியா வந்திருக்கு. ஜும்லா ஃபேலியா வரது பார்த்தா அல் கைமத்து தம்திரு, மேகம் மழை பொழியும் போது தெரியுது. தம்திருங்கிறது தம்திரு, அதாவது ஜும்லா ஃபேலியா வந்திருக்கு. அல் ஹதீகத்து அஸ்வாருஹா ஆலியத்துன், ஜும்லா இஸ்மியா வந்திருக்கு. அல்லது ஷிப ஜும்லா லர்ஃபியா வந்து அல் ஜன்னத்து தஹத் அக்தாமில் முஹாத், சொர்க்கம் தாய்மார்களுடைய காலடியில் இருக்கிறது. மேலே வந்து அல் உஸ்ஃபூர் அல் ஷஜரத்துக்கு ஷிப ஜும்லா. இங்கே வந்து ஷிப ஜும்லா ஜாரி மஜ்ரூர், இங்கே வந்து ஷிப ஜும்லா லர்ஃபியா வந்திருக்கு. சரி, அதே மாதிரி அன்ஹாரு ஃபாயிதத்துன், இந்த ஃபாயிதத்துக்கு முஃப்ரது. இப்படி ஜும்லா ஃபேலியா ரஜுலானி யக்கிஃபானி ஹுனா. அப்போ இந்த மாதிரி ஜும்லா வந்து ஹபர் வந்து முஃப்ரதா, ஹபர் முஃப்ரதா வரும், ஷிப ஜும்லா வரும், அது மாதிரி ஜும்லா இஸ்மியா வரும், ஜும்லா ஃபேலியா வரும். பல கோணங்களில் ஹபருங்கிறது பலதை நம்ம பார்க்குறோம். சரி, அதே மாதிரி இங்கே எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், முதலாவது ஜும்லா ஃபேலியா வந்திருக்குது சதக்குன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா லீஃபாதத்து தஹ்கீக், தஹ்கீக்கை எடுத்து சொல்வதற்காக வேண்டி. பொதுவாக வந்து ஃபேலியா வரும்போது ஒன்று தஜத்துது வரும், தஹத்துஸ் வரும், தஹ்கீக் வரும், மூணு விஷயம் வரும். வக்காமினும் மஸ்தகர், அதாவது அன்னதாலிக்க நிச்சயமாக அந்த விஷயமாகிறது வக்காமினும் அவர்களிலிருந்து ஏற்பட்டது. அந்த உலாய் கல்லதீனில் இருந்து இந்த சதகு அப்படிங்கிற உண்மையாளர்கள்ங்கிறது உண்மை சொல்லினார்கள் என்பது ஏற்பட்டு விட்டது. அப்போ இந்த இடத்துல ஏற்படுது வக்காமினும் அவளிடமிருந்து தான் இந்த விஷயம் நிகழ்ந்து வஸ்தக்கர்ற, நிகழ்ந்துட்டு அப்படி போயிடல, அப்படி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல தஹ்கீக்குடைய அர்த்தத்தை கொடுக்குது, தஹ்கீக்குடைய பயனை கொடுக்குது. அந்த உண்மையாளர்கள் உலாய் கல்லதீன சதகு, நிச்சயமாக அவர்கள் தான் உண்மை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்றோம். உண்மை சொல்லிவிட்டார்கள் என்று சொல்றது உலாய் கல்லதீன சதகு, உண்மை சொல்லிவிட்டார்கள். அப்போ சதக்குங்கிற வார்த்தை ஃபேலியா வந்ததுனால முதல்ல தஹ்கீக் உறுதி ஆயிடுச்சு. என்ன உறுதி ஆயிடுச்சு? உண்மையாளர்கள்லாம் இவங்க தான் அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம், அவங்கள்ட்ட இருந்து அந்த உண்மையானது உண்மை சொன்னார்கள்ங்கிற விஷயம் நிகழ்ந்துட்டு, ரெண்டு விஷயம் ஆயிட்டு. மூணாவது நிகழ்ந்ததோட முடியலை, அவங்கள்ட்ட அது உறுதி ஆகிவிட்டு. அப்போ இந்த மூணு பிரயோஜனத்தை கொடுக்குது. அதே மாதிரி தஹத்துஸை கொடுக்கும், ஒரு விஷயத்த நடக்கிறது. அதே மாதிரி தஜ்ஜது மீண்டும் மீண்டும் நடக்கு. இதெல்லாம் என்னது ஃபேலியால கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சரி, ரெண்டாவது வார்த்தை பி ஹபரி சானியத்தி ஃபி ஜும்லத்தின் இஸ்மியத்தின். அப்போ அத்தாபி ஹபரின் சானியத்தி, ரெண்டாவது ஹபரை கொண்டுவரப்பட்டிருக்குது ஃபி ஜும்லத்தின் இஸ்மியத்தின், ஜும்லா இஸ்மியாவை கொண்டுவரப்பட்டிருக்கு. கொஞ்சம் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்தால் அதில் சுபூத் இருக்கும், தவாம் இருக்கும், சுபூத் இருக்கும், தவாம் இருக்கும். அது வந்து ஜும்லா இஸ்மியாவுடைய நிலை. அப்போ ஜும்லா ஃபேலியாவை பொறுத்த வரைக்கும் அதில் ஒன்றுக்கு தஹக்கீக் கிடைக்கும். முதல்ல தஹக்கீக், சரி. ரெண்டாவது தஜத்துது கிடைக்கும். அடுத்து ஹுதூஸ், ஒரு விஷயத்துடைய ஹுதூஸ் கிடைக்கும். ஜும்லா ஃபேலியாவை பொறுத்த வரைக்கும் தஹதுஸ், அதாவது ஹுதூஸ், ஒரு விஷயம் நிகழ்றதை குறிக்கும். அதே மாதிரி அதனுடைய தஜத்துத். அப்போ தஜத்துதுங்கிறது கிடைக்கும். தஜத்துதுனா மீண்டும் மீண்டும் புதிதாக வர்றது ஒரு, அதோட தஹதுஸும் அதே மாதிரி தஹக்கீக், இந்த மூணு என்ன கிடைக்குது? உலாய்க்கு எழுதின சதக்கூல கிடைக்குது. சரி, வாத்தாபி ஹபரிஸ்தானி, இது ரெண்டாவது ஹபரை கொண்டு வந்திருக்காங்க. ஃபி ஜும்லத்தின் இஸ்மியத்தின், ஜும்லா இஸ்மியால கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன? உலாய்க ஹுமுல் முத்தகூன், உலாய்க ஹுமுல் முத்தகூன் கொண்டு. உலாய்க ஹுமுல் முத்தகூன்னா என்ன? அவர்கள் தான் இறை விசுவாசிகள், அல்லாவை அஞ்சக்கூடியவர்கள்ங்கிற வார்த்தை வருது. உலாய்க ஹுமுல் முத்தகூன். அபுல் எதுல்ல அலா அல சுபூத். அப்போ இந்த இடத்துல வந்து சுபூத்தின் மீது அறிவிப்பதற்காக எவ்வாறு கொண்டு வரப்பட்டிருக்கு? எவ்வாறு? ஜும்லா இஸ்மியாவா ஹபர் கொண்டு அல் முத்தகூன் ஹுமுல் அல் முத்து உலாய்க ஹுமுல் முத்தகூன்.
அப்போ இந்த இடத்துல ஹபரியாவை கொண்டு வந்தது, ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்தது ஹபரை லியதுல்ல அல சுபூத்தி, ஒரு சுபூத்தின் மீது, ஒரு உறுதியின் மீது அறிவிப்பதற்காக. உறுதியின் மீது அதில் வந்து சுபூத், அதில் வந்து நிரந்தரமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சாபித்த கதம்னு என்னது, அது ஸ்ட்ராங்கா ஸ்திரமாக பதியப்பட்டு இருக்கிறாங்க. வன்னஹு என்னது, லைச முத்த ஜத்திதன், புதிதாக இல்லை, புதிதாக நுழையணுங்கிறது கிடையாது. இந்த இடத்துல என்னது, அந்த விஷயத்துக்கு முத்தகங்களுக்கு புதிதாக என்ன செய்யணும், உருவாகணும் இல்லை நுழையணுங்கிறது கிடையாது. மாறாக அந்த சுபூத் அந்த உறுதியில் என்னது அப்படி இருக்கிறாங்கிற சுபூத், அதாவது அவர்கள் வந்து என்னது நிரந்தரமா அதுல வந்து உறுதியா இருக்கிறாங்க அப்படிங்கிற சுபூத், அதைத்தான் சொல்ல வருது. உலாய்க்கவும் முத்தகும் அம்பல் சார க சஜியத்தி லகும், அப்போ அவர்களுக்கென்றே வந்து என்னது பதியப்பட்டது போல ஆயிடுச்சு. அப்போ அண்ணாவு லைச முத்த ஜத்திதன், அது புதிதாக உருவானது கிடையாது, புதுசாக உருவாகணுங்கிற பல் மாறாக சாரக சஜியத்தி, அதாவது அவர்களுக்கென்றே அது முடிவு செய்யப்படும் இயற்கை குணம் போன்று ஆகிவிட்டது. சஜியத்தினா என்ன சொல்லுவாங்க, தவியல் ஹல்க், அதாவது இயற்கை குணம். அப்போ இயற்கையாகவே அவர்கள்ட்ட உள்ள அது ஒரு பழக்க வழக்கம் என்றே அது ஆகிவிட்டது. லகும் அவர்களுக்குன்னே உள்ள பழக்கம் என்பதாகிட்டு ஒரு முரா ஆத்துனில் ஃபாசிலத்தி ஆயுதன். முரா ஆத்துன் முரா ஆத்தனில் ஃபாசிலத்தி, முராத்துன் உலில் ஃபாசிலத்தி, பிரிவையும் இதிலே கவனிக்கப்பட்டிருக்கிறது. ஐதன் அதாவது உலாய்க்க அல்லதீன சதகு ஓ உலாய்க்க ஹும் முத்தகுலுங்கிறத ஃபாசிலாவையும் இங்கே கவனிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல சொல்கிறாங்க, முதலாவது வார்த்தை ஜும்லா ஃபேலியாவாக ஹபர் வருகிறது, ரெண்டாவது ஜும்லா இஸ்மியாவாக ஹபர் வருகிறது. அப்போ ரெண்டே எனது பிரித்து தெளிவான முறையில் கொண்டுப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், முதலாவது ஃபேலியாவை கொண்டதுக்கு நோக்கம் என்ன, தஹ்கீக் நோக்கம், உறுதி, உண்மையாளர்கள் தாங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. மேலும் அவங்கள்ட்ட தான் உண்மைங்கிறது நடந்திருக்குது, அது நிகழவும் செய்யும், அது உறுதியாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக. ரெண்டாவது விஷயம் ஹபரை வந்து ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு சொன்னால், அதில் சுபூத்தையும் தவாமையும் அறிவிப்பதற்காக. சுபூத்துனா எனது நிலையானது, நிரந்தரமானது, மாறக்கூடியதல்ல. அப்போ அந்த விஷயத்தை அறிவிப்பதற்காகவும், இன்னும் இது புதுசாக உருவாகிற விஷயம் கிடையாது என்பதை தெரிவிப்பதற்காகவும் இவ்வாறு கொண்டுவரப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு கொஞ்சம் இது இதான் அவங்களுடைய இயற்கையினே ஆயிடுச்சு. சாரக்க சஜியத்தினா இயற்கை, அவங்களுடைய இயற்கை குணமே இவ்வாறு தான் என்பது மாறிவிட்டது. அவுல் அகும் இதில் சஜியத்தில் அகும்ங்கிறது. அப்போ இதில் இன்னும் என்னது, அவங்களுடைய ஃபாசிலாவையும் கவனிப்பது அவசியமாக இருக்கிறது. அதாவது உலாய்க்கு அல்லது சிதக்கு உலாய்க்கு அகுமுல் முத்தக்கூல் என்ற வார்த்தையில் உள்ள இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள்ள ஃபாசிலாவையும் கவனித்து இவ்வாறு கொண்டு வரப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து யாராபை மாற்ற இஹ்திசாஸுக்காக வேண்டி யாராபை மாற்றி கொண்டு வர்றது. ரெண்டாவது விஷயம் வந்து யார் வந்து, அதாவது ஜும்லா வந்து ஹபராக வருது, ஒரு ஹபரில் வந்து ஜும்லா இஸ்மியாக வருது, இன்னொரு ஹபரில் ஜும்லா ஃபேலியாக வருது. அது எதற்காக வருகிறது, எதற்காக வேண்டி அங்கே சொல்லப்பட்டது இந்த விஷயத்தை நாம் தெளிவாக விளக்கி கூறிவிட்டோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் என்னது, இலக்கியத்தின் அடிப்படையில் இந்த ஒன்று வந்து என்னது ஜும்லா ஹபரியாவா, இல்லை ஜும்லா வந்து ஜும்லா வந்து ஹபரியாவோ அல்லது வேறு மாதிரி என்னது, அதாவது ஃபேல மாலியாவோ அல்லது ஃபேல முலாரியாகவோ வருவதன் மூலம் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதே மாதிரி நமக்கு என்னன்னு சொன்னால், படிக்கக்கூடிய விஷயங்களை நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.